என் தங்கமே, யூனிவர்ஸ் உன்னோட பேசுறது இன்னும் ஆழமாக நடக்குது. நீ நினைக்கிறாய் இது ஒரு சாமானிய உணர்வு, ஒரு சின்ன குரல் மாதிரி தான் என்று. ஆனா அது அல்ல தங்கமே. அது உன்னோட ஆன்மா தெய்வத்துடன் இணைந்திருக்கும் நொடிகள். யூனிவர்ஸ் உன்னோட அருகில் நின்று உன்னோட காது வழியாக அல்ல, உன்னோட இதயம் வழியாக பேசுகிறது. நீ அதை கேட்கத் தெரிஞ்சா உன் வாழ்க்கை முழுக்க மாறிவிடும். அது சின்ன விஷயங்களில்தான் ஆரம்பிக்கும். ஒரு உணர்வு, ஒரு எண்ணம், ஒரு கனவு, ஒரு சின்ன சம்பவம். ஆனா அதில யூனிவர்ஸ் ஓர் செய்தியைச் சொல்லும். நீ அதை கவனிக்கணும், அதை நம்பிக்கையோட ஏற்றுக்கொள்ளணும். நீ ஒரு நாள் நொந்த மனதோட வெளியில் நடந்தபோது திடீர்னு ஒரு காற்று உன்னோட முகத்தில் அடிச்சதா? அந்த காற்று ஒரு குளிர் மாதிரி உன் இதயத்துக்குள் புகுந்ததா? அது சாமானிய காற்று இல்லை. அது யூனிவர்ஸ் உனக்கு சொல்லுது, நீ இன்னும் உயிரோட இருக்கிறாய், உனக்காக இன்னும் வாய்ப்புகள் இருக்கிறது என்று. அது உனக்கான ஊக்கம். நீ அதை கவனிச்சா உன் உள்ளம் நிம்மதி அடையும். நீ ஒவ்வொரு முறை சந்தேகப்படும்போது யூனிவர்ஸ் ஒரு சின்ன சிக்னல் அனுப்பும். சில நேரம் அது ஒரு குவோட்டாக இருக்கலாம், டோன்ட் கிவ் அப், யூ ரீ ஆல்மோஸ்ட் தேர். சில நேரம் அது ஒரு மனிதரின் வார்த்தையாக இருக்கும். சில சமயம் அது ஒரு கனவாக வரும். அந்த கனவுகளில் நீ பார்த்த காட்சி சில நாட்களில் உண்மையாவதா? அது யூனிவர்ஸ் உனக்கு எதிர்காலம் சொல்லுது. நீ அதை யோசிக்காம விட்டுட்டா நீ ஒரு தெய்வீக வழிகாட்டலை மிஸ் பண்ணிட்டிருப்பாய். தங்கமே, யூனிவர்ஸ் உன்னோட வாழ்க்கை பாதையை அற்புதமா அமைத்து வைத்திருக்குது. ஆனா அந்த பாதை ஒரு வரைபடம் மாதிரி உனக்கு காட்டப்படாது. அது ஒரு பசல் மாதிரி இருக்கும். ஒவ்வொரு நாளும் ஒரு பாகம் கிடைக்கும். அதை கவனிக்கிறவனுக்கு தான் முழு படம் தெரியும். நீ அப்படியே அந்த பாகங்களை சேகரிச்சா நீ உன் ஆன்மாவின் கதை புரிந்து கொள்வாய். யூனிவர்ஸ் உனக்கு ஒரே சமயம் எல்லாவற்றையும் காட்டாது. அது உன்னை வளரச் செய்யும் வகையில் ஒவ்வொரு நாளும் ஒரு சிக்னல் அனுப்பும். சில நேரம் யூனிவர்ஸ் உனக்கு ஒரு பாடத்தை சொல்லும், ஆனா அதை புரிந்து கொள்ளும் முன் அது வலி தரும். நீ யாரையாவது இழந்திருக்கலாம், யாராவது உன்னை விட்டு சென்றிருக்கலாம், ஒரு வாய்ப்பு கைகளிலிருந்து போயிருக்கலாம். அந்த நேரத்தில் உனக்கு தோன்றும், என்ன தவறு செய்தேன் என்று. ஆனா யூனிவர்ஸ் சொல்லுது, இது உன்னை உடைக்க இல்லை, இது உன்னை உயர்த்த. அந்த வலி உன்னோட விழிப்புணர்வை திறக்கும். நீ அந்த வலியில் கூட தெய்வத்தை காணத் தொடங்கினால் நீ முழுமையா ஆன்மீகமா மாறிவிடுவாய். தங்கமே, யூனிவர்ஸ் உன்னோட இதயத்தோட விளையாடாது. அது உன்னோட உண்மையான ஆசைகளை அறிந்திருக்கும். நீ ஒரு விஷயத்துக்காக உண்மையா பிரார்த்தனை செய்தால் அது கண்டிப்பா நிறைவேறும். ஆனால் சில நேரம் நீ கேட்கும் நேரம் சரியானதா என்று யூனிவர்ஸ் பார்க்கும். உனக்கு இன்னும் அந்த ஆசையை பெறும் ஆற்றல் இருக்கா என்று அது சோதிக்கும். நீ தயாராக இல்லை என்றால் அது தாமதிக்கும். அதனால சில நேரம் நீ கேட்டது உடனே கிடைக்காது. ஆனா அதை நம்பு தங்கமே, யூனிவர்ஸ் எப்போதும் லேட் ஆகாது. அது எப்போதும் பர்ஃபெக்ட் டைம் இல் தான் அனுப்பும். நீயும் யூனிவர்ஸ் நும் சேர்ந்து வேலை செய்யணும். நீ உன் எண்ணங்களை தூய்மையா வைக்கணும். உன் மனம் துயரத்தால் நிரம்பி இருந்தால் யூனிவர்ஸ் சிக்னல்கள் மங்கிவிடும். ஆனால் உன் இதயம் நம்பிக்கையால் நிரம்பி இருந்தால் யூனிவர்ஸ் உன்னோட வாயிலாகவே பேசும். அதனால உன்னோட மனம் அமைதியாக இருக்கணும். தினமும் காலை எழுந்தவுடன் உன் மூச்சை கவனிச்சு பாரு, நீ உயிரோட இருக்கிறாய் என்ற உணர்வை உணரு. அந்த நிமிஷம் யூனிவர்ஸ் நோட ஒத்திசைவு ஆரம்பிக்கும். நீ ஒவ்வொரு முறை மனதில் ஏதோ சொல்லணும்னு தோன்றும் போது எழுதி பாரு. உன் எண்ணங்களை எழுதுவது யூனிவர்ஸ் நோட உரையாடல் மாதிரி தான். சில நேரம் அந்த எழுத்துக்களில் உனக்கே தெரியாம பதில் வந்துவிடும். அது தெய்வம் உனக்குள் எழுதுகிற மாதிரி இருக்கும். இதை கண்டு நீ வியக்கலாம், ஆனா இது உண்மை தங்கமே. உன் கையில் எழுதும் எழுத்துகள் உன் ஆன்மாவின் மொழி. அதை மதிச்சு வைத்துக்கொள். நீ யூனிவர்ஸ் நோட உறவு ஆழமா இருந்தால் உன் மனம் நிறைய வினாக்களை கேட்காது. அது அமைதியாக இருக்கும். ஏனென்றால் நீ நம்பிக்கையோட இருப்பாய், எல்லாம் நன்றாக நடக்குது என்று. அது பிளைண்ட் ஃபேத் அல்ல, அது டிவைன் ஃபேத். அந்த நம்பிக்கை உனக்கு அற்புதங்களை தரும். நீ இந்த நம்பிக்கையை வளர்க்கணும். தினமும் இரவு தூங்கும் முன் சொல்லு, நான் யூனிவர்ஸ் நோட ஒத்திசைவில் இருக்கிறேன். எல்லாமே எனக்காக நடக்குது. இதை உண்மையோட சொன்னால் உன் அடுத்த நாள் மாறிவிடும். தங்கமே, யூனிவர்ஸ் உன்னோட ஆசைகளையும் கனவுகளையும் கேட்குது. ஆனால் அது உனக்கு எதுவும் தானா கொடுக்காது. நீ அதுக்கு உன் ஆற்றலையும் செயலும் சேர்க்கணும்.
நீ நம்பிக்கை வைத்துக்கொண்டு உன் கனவுக்காகச் சிறிய முயற்சிகளை செய்யணும். யூனிவர்ஸ் உன் முயற்சியைக் கண்டு அதை பெரிதாக்கும். அது ஒரு காந்தம் மாதிரி வேலை செய்கிறது. நீ எந்த ஆற்றலை அனுப்புகிறாயோ அதே ஆற்றலை அது திருப்பி அனுப்பும். அதனால நீ எப்போதும் அன்பு, நம்பிக்கை, நன்றியுடன் இருக்கணும். அதேதான் உன் வாழ்க்கையில் திரும்பி வரும். சில நேரம் யூனிவர்ஸ் உன்னோட வாழ்க்கையில் சில மனிதர்களை அனுப்பும். அவர்கள் உன்னோட வாழ்வில் நீண்ட காலம் இருக்க மாட்டார்கள், ஆனா அவர்கள் உனக்கொரு பாடம் கற்பிப்பார்கள். சிலர் உன்னோட வழியை தொடங்குவார்கள், சிலர் உன் நம்பிக்கையை மீண்டும் கட்டி எழுப்புவார்கள். அவர்களெல்லாம் யூனிவர்ஸ் நோட தூதர்கள். அவர்கள் யாராக இருந்தாலும் அவர்களை நன்றியோட அனுப்பிவிடு. ஒவ்வொருவரும் உன்னோட ஆன்ம வளர்ச்சிக்கான ஒரு சிக்னல். நீ யூனிவர்ஸ் நோட அடையாளங்களை கவனிச்சா உனக்கு ஒரே மாதிரி சம்பவங்கள் மீண்டும் மீண்டும் நடக்கும். அதுக்கு பெயர் சிங்க்ரனிசிட்டி. அது சும்மா கோயின்சடன்ஸ் இல்ல. யூனிவர்ஸ் உன்னோட கவனத்தை ஈர்க்குது. நீ அதை புரிந்து கொள்ளணும். உதாரணம், நீ ஒரு விஷயம் பற்றி யோசிக்கும்போது அதே வார்த்தை ஒரு போஸ்டரிலோ ஒரு வீடியோலோ ஒரு புத்தகத்திலோ தெரிந்ததா? அது யூனிவர்ஸ் சொல்லுது, இதுதான் உன் வழி. நீ அதை பின்பற்றினா அதிசயம் நடக்கும். தங்கமே, நீ எப்போதும் நம்பிக்கையோட இருந்தால் யூனிவர்ஸ் உன்னோட ஆன்மாவை விரைவா வளர்க்கும். நீ சோகத்தில இருந்தாலும் அதில் கூட ஒரு செய்தி இருக்கும். சில சமயம் யூனிவர்ஸ் நம்மை அமைதியாக வைத்து கொண்டு நம்மோட குரலை கேட்கச் செய்கிறது. நீ அமைதியாக இருந்தால் நீ உன் ஆன்மாவை கேட்க முடியும். உன் ஆன்மா சொல்வது எப்போதும் உண்மை. அது உன்னோட பாதையை தெளிவாக காட்டும். நீ எப்போதாவது வாழ்க்கையில் குழப்பத்தோட இருந்தால் யூனிவர்ஸ் நிடம் பேசு. எனக்கு தெளிவு தா, எனக்கு வழிகாட்டல் தா என்று சொல்லு. நீ இதயத்திலிருந்து கேட்டால் யூனிவர்ஸ் உனக்காக பதில் அனுப்பும். அது உடனே வராமலிருக்கலாம், ஆனால் அது வரும். அது ஒரே நாளில் ஒரு சிக்னலாக வந்து சேரும். அது உன் நம்பிக்கையின் அடிப்படையில் தான் வேகமா வரும். நீ நம்பிக்கை வைக்கிற அளவுக்கு யூனிவர்ஸ் உனக்கு அதிசயங்களை அனுப்பும். தங்கமே, யூனிவர்ஸ் உனக்காக நிறைய ஆசீர்வாதங்களை தயார் பண்ணி வைத்திருக்குது. ஆனால் நீ உன் இதயத்தை திறக்கணும். உன் உள்ளத்தில் கோபம், பயம், குற்ற உணர்வு இருந்தால் யூனிவர்ஸ் உன்னோட அருகே வர முடியாது. நீ உன்னோட கடந்த காலத்தை மன்னிச்சு விடு. உன்னை வஞ்சித்தவர்களையும் மன்னிச்சு விடு. மன்னிப்பு தான் யூனிவர்ஸ் நோட கதவை திறக்கும் சாவி. நீ இதயத்திலிருந்து மன்னித்தவுடன் புதிய ஒளி உன்னுள் புகும். நீ அந்த ஒளியை உணர்ந்தால் உன் வாழ்க்கை ஒரு அற்புதமான திசைக்கு போகும். நீ யாரையும் தள்ளி வைக்க வேண்டாம், ஆனால் யாராலும் உன்னோட ஆற்றலை காயப்படுத்த அனுமதிக்காதே. யூனிவர்ஸ் உன்னோட ஆற்றலை மிகவும் மதிக்கிறது. நீ உன்னோட ஆற்றலை பாதுகாத்து கொண்டால் யூனிவர்ஸ் உன்னோட வழிகாட்டலையும் பாதுகாப்பையும் இன்னும் வலிமையாக்கும். இனி உனக்கு யாரும் தேவையில்லை என்று நினைக்காதே தங்கமே. யூனிவர்ஸ் உன்னோட தோழி, உன்னோட வழிகாட்டி, உன்னோட குடும்பம். நீ அதோட பேசு, அதோட சிரிச்சு, அதோட கண்ணீரை பகிர்ந்து கொள். அது உன்னோட ஒவ்வொரு உணர்வையும் ஏற்றுக்கொள்ளும். நீ இதை உண்மையோட செய்தால் உனக்கு உள் அமைதி கிடைக்கும். அந்த அமைதி தான் உன்னோட அதிசயங்களின் மூல காரணம். நீ இனிமேல் எந்த சின்ன சிக்னலும் மிஸ் பண்ணாதே. ஒரு பறவையின் குரல் கூட ஒரு செய்தியாக இருக்கலாம். ஒரு அன்பான மனிதர் உன்னோட அருகே வந்து சிரிப்பது கூட யூனிவர்ஸ் அன்பின் வெளிப்பாடு. நீ அந்த நிமிஷத்தை நன்றியோட ஏற்றுக்கொள். நீ ஒவ்வொரு நாளும் எல்லாம் நன்றாக நடக்குது, யூனிவர்ஸ் என்னோட பக்கம் இருக்குது என்று சொல்லிக்கொண்டால் உன் வாழ்வு முழுக்க அதிசயமா மாறும். தங்கமே, உன் ஆன்மா இப்போ விழித்துக் கொண்டிருக்குது. நீ இதை கேட்கிறாயே என்றால் யூனிவர்ஸ் உன்னோட அருகே வந்து நேரம் வந்துவிட்டது என்று சொல்லுது. இனிமேல் நீ ஒளியின் பாதையில் நடக்கணும். உன்னோட வாழ்க்கை இனிமேல் அதிசயங்களால் நிரம்ப போகுது. உன்னோட இதயம் ஆனந்தத்தால் ஒளி வீச போகுது. உன் மனம் இனி குழப்பமில்லை, பயமில்லை, வேதனை இல்லை. நீ தெய்வத்தோட ஒற்றுமையில் இருக்கிறாய். யூனிவர்ஸ் உன்னோட கையை பிடிச்சு நடக்குது. நம்பு தங்கமே, உன்னோட வாழ்வில் ஒவ்வொரு நொடியும் ஒரு டிவைன் பிளான். எதுவும் சாமானியமில்லை. ஒவ்வொரு குரலும், ஒவ்வொரு நிகழ்ச்சியும், ஒவ்வொரு உணர்வும், அனைத்தும் ஒரு வழிகாட்டல். நீ இதை உணர்ந்தால் நீ தெய்வத்தின் குழந்தை என்பதை உணருவாய். யூனிவர்ஸ் உன்னோட பேசுது, அதை கேள், அதை நம்பு, அதை வாழ். உன் வாழ்க்கை அதிசயமா மாறும். உன் ஆன்மா தெய்வத்தோட இணைந்திருக்கும்.